Hello, hi, this is Sanya Pathiban. இன்னைக்கு foodafee.com மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை ஃபிடிலிட்டி அதை பற்றி நம்ம பார்ப்போம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங். என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணோன்னா இந்த சைனப் பேஜ் தான் ஃபஸ்ட்டு வரும். இல்லை உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் லாகின் பாஸ்வேர்ட், நிக் நேம் அண்ட் இன்விடேஷன் கோட் வந்து அதுலேயே இருக்கும். சைனப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்சர் பேஜ், உங்களுக்கு கேப்சர் நம்பர்ஸ் நீங்கள் போட்டுட்டு கெட் எஸ்எம்எஸ் கோடுன்னு நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் கோடு வரும். அதுக்கப்புறம் அந்த கோடை வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அது தானாக வராது, நீங்கள் கெட் எஸ்எம்எஸ் கோட் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு மொபைலுக்கு கோட் வரும். ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் அண்ட் லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். இதில் பாட்டம் கீழே அந்த பார்த்தீங்கன்னா 3 tabs இருக்குது. ஹோம், இன்வெஸ்ட், வேலெட். அந்த இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் காமிக்கும். ஸ்டேபிள் ஏர்னிங்கில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் 379. இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு VIP 1 ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். VIP 1 ப்ரிவிலேஜஸ் நம்ம டெய்லி ஏர்னிங்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பிளான் அந்த நெக்ஸ்ட் இருக்கிற டேபில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் அ பிகினர் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது மினிமம் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு. இந்த 379 பிளான் என்ன அப்படின்னா, நீங்கள் 379 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 37 days ரிட்டர்ன் விண்டோ அது. ஸோ ஒரு நாளைக்கும் 190 ருபீஸ் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம லாகில் போய் பார்க்கலாம். அது எப்படி போய் பார்க்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எண்ட் ஆஃப் 37 days உங்களோட அக்கௌண்ட்டில் 7012 ருபீஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. லைக் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்கும். அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே 379 ருபீஸில் இன்வெஸ்ட் நவ் பிளானை கிளிக் பண்ணுங்கள். இதில் யோர் பேலன்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுது. ஸோ கோ டு டெபாசிட், அதை கிளிக் பண்ணுங்கள். 379க்கு மட்டும் டெபாசிட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்ட் போயிட்டு ஸ்டேபிள் ஏர்னிங்கில் 379 பிளான் இன்வெஸ்ட் நவ் கொடுத்துருங்க. இதில் டெய்லி ஏர்னிங்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பிளான்னு இன்னும் ரெண்டு இருக்குது. அடுத்து நம்ம டெய்லி ஏர்னிங்ஸ் பார்ப்போம். இந்த டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து 1 day ரிட்டர்ன் பீரியட், லைக் 24 ஹவர்ஸில் உங்களோட மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் 150 ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா த வெரி நெக்ஸ்ட் டே 24 ஹவர்ஸில் உங்களுக்கு 225 ருபீஸ் 75 ருபீஸ் வந்து அடிஷ்னலாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துடும். நீங்கள் அதை உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி ஏர்னிங்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். 150 பிளானில் இன்வெஸ்ட் நவ் கிளிக் பண்ணோன்னே இந்த விண்டோவில் 150 இன்வெஸ்ட் நவ் கிளிக் பண்ணோன்னே ஐ யூ ஷுவர் டு இன்வெஸ்ட் த ப்ராடக்ட் எஸ் சொல்லிடுங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் ஏற்கனவே பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அது தானாக டிடெக்ட் ஆயிரும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு டாப் ரைட் சைடில் செகண்ட் ஒன் செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கும். ஒரு 8 digit நம்பர், அதுதான் உங்களோட யூசர் ஐடி. சரியா? அடுத்தது உங்களோட யூசர் செட்டிங் நீங்கள் கொடுக்குறது. இந்த பைண்ட் த ஃபண்ட் கார்டு தான் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC கோட் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த பைண்ட் த ஃபண்ட் கார்டில் தான் கொடுப்பீங்க. அது கொடுத்தா தான் உங்களுக்கு வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் லாகின் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பீங்கல்ல ஒரு பாஸ்வேர்ட், அந்த லாகின் பாஸ்வேர்ட். கீழே இருக்கிற பேமெண்ட் கோட் வந்து ஒரு 6 digit நம்பர், அது வந்து ஒரு பாஸ்கோட் மாதிரி நீங்கள் வைக்கணும். அந்த பாஸ்கோடு இருந்தால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ணும்போது அந்த பாஸ்கோட் கேட்கும். அப்போது நீங்கள் அந்த 6 digit நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஹோம் பேஜில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்விடேஷன் கார்டு அப்புறம் இன்வைட் லிங்க் எல்லாமே இருக்கும். அடுத்தது மை வேலட் ஆர்டர். நீங்கள் என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன ஆர்டர்ஸாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அது இந்த பேஜில் காமிக்கும். எல்லாமே ஹோம் பேஜில் நீங்கள் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும். நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒன்று 900 அது வந்து அட்வான்ஸ் பிளானோடது வச்சுருக்கேன். அண்ட் 150 அது தான் டெய்லி ஏர்னிங், அது எனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு.
அண்ட் அடுத்தது 700, அது வந்து 25 days விண்டோ, அதுவும் அட்வான்ஸ் பிளானோடது. அண்ட் 379, இதுதான் நம்ம உங்களை பண்ண சொன்னேன், அது வந்து 37 days. இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா July 16 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட்டு 29. ஸோ எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த ஜென்ரேட் இன்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2274 ருப்பீஸ் வந்து நான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன். சரியா? இது August 22 வந்து எனக்கு 7012 ருப்பீஸ் என் அக்கௌண்ட்டில் வந்துடும். வந்தோடனே நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பிளான் மட்டும் இப்போதைக்கு எடுங்க. ஏன்னா 379 வந்து 37 days விண்டோ. சரியா? அதனால் 37 days விண்டோவில் உங்களுக்கு வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு கிடைக்குது 7012 ருப்பீஸ். நீங்கள் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற பிளானை அதுலேருந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதான் ஸ்மார்ட் வே. ஏன்னா உங்கள் காசை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு டேப்லேயும் ஒன்று போட்டு வச்சேன். ஸோ உங்களுக்கு நான் வந்து காமிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாமே அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல், நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது என்னோடய ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸில் எனக்கு இவ்வளோ நான் வித்ட்ராவும் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ மணி வருது, அதனால தான் உங்ககிட்ட வந்து அதை ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல. அண்ட் அடுத்தது நம்ம என்னென்ன இந்த வேலிட் ஆர்டர்ஸ்லேயும் வந்து உங்களோட க்ரியேட் டைம் என்றைக்கு பண்ணிங்க, இதோட எக்ஸ்பைரி டைம் வந்து என்றைக்கு உங்களுக்கு பணம் வரும், அந்த டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் ப்ராடக்ட் டைப் என்ன அப்படின்னு அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேட் இன்கம் தான் நீங்கள் ஒரு நாளைக்கும் ஈச் 24 hours கழித்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இந்த பேலன்ஸ் தான் ஏறிட்டே வரும். ஸோ நீங்கள் அதில் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த வேலெட்டில் நீங்கள் என்னென்ன ஆர்டர்ஸோட லாக் பார்த்துக்கலாம், எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குன்னு. அடுத்தது ஒன்று காமிக்கும். அடுத்தது வியூ கார்டு இன்ஃபோவில் உங்களோட கார்டோடது, அப்புறம் இன்னும் வியூ லாக் பேலன்ஸ் வந்து 150 அந்த இது இருக்குது. ஸோ இங்கே வந்தாலும் நீங்கள் லாகில் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் 2139 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஏன்னா அந்த மீதி இருக்கு 4 பிளான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 பிளானுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு கமிஷன்ஸ் அண்ட் வித்ட்ராஸ் வந்து நான் 827 வரைக்கும் நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய வித்ட்ராவல் ரெக்கார்ட். சரியா? எனக்கு அரைவல் டைமு, அப்புறமேட்டு அரைவல் மணி, வித்ட்ரா மணி, டேக்ஸ் எவ்வளோ பிடிக்கிறான் எல்லாமே இதில் வந்து கிளியராக போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ 195 இந்த வித்ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டை நான் இப்போ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து பாஸ்போர்ட் தேவை, பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் நீங்கள் எல்லாமே பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேன். 200லேருந்து 50,000 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? அந்த வித்ட்ராவலுக்கு டைம் இருக்குது, 10 AM to 5:30 PM. இந்த டைமில் மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சரியா? இது 195 ருப்பீஸ் இருக்குது. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 200 ருப்பீஸ் மினிமம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம செக் மட்டும் பண்ணி பார்ப்போம். வித்ட்ராவல் பேலன்ஸ் வந்து 45 தான் எனக்கு காமிக்குது. 200 இருந்தால் எனக்கு இதில் 200 காமிச்சிருக்கும். இதோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் இல்லையா, இதான் டெய்லி வித்ட்ராவல் ஹவர்ஸ் வந்து 10 to 17:30னா 5:30 PM. யூ கேன் ரெக்வஸ்ட் 1 வித்ட்ராவல் பண்ணி, ஒரு நாளைக்கு 1 தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் சிங்கிள் வித்ட்ராவலில் நீங்கள் 200 ருப்பீஸ் to 50,000 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு டேக்ஸ் வந்து 5% பிடிக்கிறாங்க. டெய்லி ஏர்னிங்ஸ் 150 ருப்பீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப்டர் 24 hours உங்களுக்கு அக்கௌண்ட்டில் 225 ருப்பீஸ் காமிக்கும். டேக்ஸ் போக உங்களால் 213 ருப்பீஸ் 0.75 வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் நீங்கள் கொடுக்கும்போது பாஸ்கோட் கேட்கும், அந்த 6 digit நம்பர். பாஸ்கோட் கொடுத்தோன்னே வெயிட்டிங் ஃபார் ரிவ்யூன்னு ஸ்டேட்டஸில் காமிக்கும். இது 40 minutes to 1.5 hours வரைக்கும் டைம் எடுத்து அதுக்கப்புறமேட்டு ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகும். மணி வந்து டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு போயிடும். அவங்களுக்கு அந்த இது வரும், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும்.
இந்த வித்ட்ராவல் ரெக்கார்ட்ஸில் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு என்னோடய சஜஷன் வந்து எல்லாமே மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஸ்டேபிள் ஏர்னிங்கில் 379 மட்டும் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி ஏர்னிங் 150 மட்டும் பண்ணுங்கள். மீதி அட்வான்ஸ் எல்லாமே இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஆஃப்டர் 37 days அந்த 379 7,000 ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். லைக் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அட்வான்ஸ் பிளானில் வந்து தான் உங்களுக்கு வந்து நிறையா டீல்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஸ்டேபிள் ஏர்னிங்ஸில் 37 days, டெய்லி ஏர்னிங் வந்து 24 hours. அண்ட் அட்வான்ஸ் பிளானில் தான் அவங்களுக்கு வந்து அந்த டேஸ் ரிட்டன் பீரியட் டேஸ் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. 15 days 7 daysன்னு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் கேர்ஃபுல்லி அண்ட் இன்வெஸ்ட் அக்கார்டிங் டு யுவர் ஓன் ரிஸ்க். உங்களோட ரிஸ்க் லெவல் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுக்காக கடன் வாங்கி இதுக்காக மற்றவங்க கிட்ட கேட்டு வாங்கி அது மாதிரியாம் பண்ணாதீங்க. இட்ஸ் அ வெரி நியூ ஆப், சரிங்களா? ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக ப்ரைமரி அக்கௌண்ட்லேருந்து எதுவும் பண்ணாதீங்க. செகண்டரி அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் டைம் எல்லாமே மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதோட ஒன்ஸ் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். டேக் கேர்.